श्रीमान् वेङ्कटनाचार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यं नारायणाद्यविदुर्यकृभाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः। सन्तश्रीरङ्गपृथ्वीज चरणत्राणशेखराः जयन्ती भुवनत्राण पदपङ्कजरेणवः நமஸ்பாய். இன்றைய தினம் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தினுடைய அதிகார பரிகிரக பத்தத்தில் இருந்துட்டு இருக்கும். இது தொடர் வரிசைன்னு பார்த்தோம்னாக்கா ஸ்லோக நம்பர் 150, 151 மற்றும் 152 இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம அனுபவிக்க இருக்கும். அதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நாம பார்த்த ஸ்லோகம் என்ன? மான்யே ரகுத் வகுபதே மணிபாதுகே த்வாம் விந்யஸ்ய விக்கிரகவதீமிவ ராஜ்யலக்ஷ்மீம் ஆலூலம் அக்ஷவலயி பரதோ ஜட்டாவான் ஆலம்பிய சாமரான் அனன்யமனா சிஷேவே அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சிருந்தோம். அதற்கு என்ன அர்த்தமாக இருந்தது அப்படின்னாக்கா, உயர்ந்த ரத்தின கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே, உன்னை பரதாழ்வான் இருக்கா இல்லையா, அந்த பரதர் ஸ்ரீராமன் எழுந்திருக்க வேண்டிய சிம்மாசனத்துல உன்னை எழுந்திரல பண்ணினார். அது பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுனாக்கா, ராஜ்யலட்சுமியானவள் சரீரத்தோடு இருக்கிறது போல இருந்தது. இப்போது என்ன நடந்தது அப்படின்னாக்கா, தலையில் ஜடையும் ஒரு கையில் ஜபமாலையும் தரித்து கொண்டு உன்னையே சதா சர்வகாலம் தியானித்து கொண்டு பரதர் உனக்கு சாமரம் வீசினார் அப்படிங்கிறதான வரைக்கும் இந்த 149வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை நாம பார்த்து முடிச்சிடும். அதை தொடர்ந்து இன்றைய தினம் 150வது ஸ்லோகம். அது ஸ்லோகம் என்ன, அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம அனுபவிக்கிறோம். பாருங்க, ஸ்லோக நம்பர் 150. பிராப்தே திவம் தசரதே பரதே விலக்ஷே பர்யாகுலேஷு விஷமுத்தர கோஷலேஷு त्वंचेत् उपेक्षितवती क इवा भविष्यत् கோபாயிதும் குகசகஸ்ய விபோ பதம் தத்து அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்னவாக இருக்கு அப்படின்னாக்கா, இப்போ தசரத மகாராஜா இருந்தார் இல்லையா, அவர் என்ன 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 நிலையை அடைந்தார்? சொர்க்கத்தை அடைந்தார். அப்படி அடைந்த போது என்ன நடந்தது அப்படின்னாக்கா, ராமர் 14 வருடங்கள் காட்டுல இருந்தார். அந்த சமயத்துல 14 வருடங்கள் காட்டுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தன்னுடைய தந்தையுடைய வார்த்தையை காப்பாற்றணும், பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக என்ன பண்ணார்? 14 வருடங்கள் காட்டுக்கு போகணுங்கிறதாக உத்தேசிச்சு காட்டுக்கு போயிட்டார். அப்படி ராமபிரான் காட்டிற்கு எழுந்தருளி அந்த சமயத்துல தசரதர் சொர்க்கலோகம் போயிட்டார். இப்போ ராஜாவே இல்லை, ஜனங்கள்லாம் ரொம்ப தவிக்கிறா. அப்போ நீ என்ன பண்ண? அந்த பட்டத்தை ஒருவேளை நீ ஒத்துக்கொள்ளாம போயிருந்தால் அந்த ராஜ்யத்தை யார் காப்பாற்றி இருப்பார் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிகன் கேட்கிறார். அது மட்டும் இல்ல, ஒரு நல்ல ஆச்சாரியன் இல்லாது போனால் இந்த உலகத்திற்கு சௌக்கியம் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல உட்கருத்து. ஒரு உன்னதமான ஆச்சாரியன் இந்த லோகத்திற்கு இல்லாமல் போனால் இந்த லோகத்தில் உள்ள மக்களுக்கும் இந்த லோகத்திற்கும் சௌக்கியம் அப்படிங்கிறது எப்படி உண்டாகும்? உண்டாகவே உண்டாகாது அப்படிங்கிற மாதிரியான உட்கருத்தை வச்சு சொல்றார். என்னன்னாக்கா, ராமர் 14 வருடங்கள் காட்டுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த நியமனத்தை ஏத்துண்டு காட்டிற்கு போயிருந்த சமயத்துல தசரதர் இறந்துட்டார். இறந்து சொர்க்கத்துக்கு போயிட்டார். அந்த சமயத்துல இந்த அயோத்தியா மக்கள், அயோத்தியா நாடும் சரி அயோத்தியா மக்களும் சரி அப்படியே தவிச்சு போயிட்டா. அப்ப நீ என்ன பண்ற தெரியுமா? அந்த சரியான நேரத்துல நீ பட்டத்தை ஒப்புக்கொண்டு இந்த ராஜ்யத்தை அலங்கரிச்ச. ஒருவேளை நீ ஒப்புக்கொள்ளாமல் போயிருந்தால் அந்த ராஜ்யத்தை யாருமா காப்பாத்தி இருப்பாங்க இல்லையா? யாராலையுமே காப்பாத்திருக்கவே முடியாது. அதனால என்ன கருத்து சொல்றார் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக உட்கருத்துனாக்கா, நல்ல ஆச்சாரியர்கள் இல்லாது போனால் இந்த உலகத்திற்கு சௌக்கியம் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத அவர் கேள்வியா கேட்கிறார். பிராப்தே திவம் தசரதே பரதே விலக்ஷே
பர்யாகுலேஷு விஷமுத்தர கோஷலேஷு त्वं चेत् उपेक्षितवती கைவா பவிஷ்யது கோபாயிதும் குகசகஸ்ய விபோ பதம் தது அப்படிங்கிறது ஸ்லோகம். இதனுடைய ஒரு பிரதிபதார்த்தம் என்ன? ஏ பாதுகே, பாதுகையே, தசரதே நம தசரதனானவர் திவம், திவம்னா சொர்க்கத்தை, பிராப்தே, பிராப்தேனா அடைந்த போது, அவர் எப்போ சொர்க்கத்தை அடைந்தாரோ அப்பொழுது அர்த்தம். பிராப்தே அடைந்த பொழுது, பரதே, பரதேனா யாரு? பரதாழ்வார், விலக்ஷே அந்த பட்டம் கொள்ள, அவர் தான் வந்து அந்த பட்டத்தை ஏத்துக்கணும். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா வெட்கப்பட்டாராம். என்னால எப்படி இந்த பட்டத்தை ஏத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வெட்கப்பட்ட பொழுது, உத்தர கோசலேஷு அந்த வடக்கு கோசல ஜனங்கள்லாம் இருக்கா இல்லையா, அவ பிரிஷம், பிரிஷம்னா மிகவும் ரொம்பவும் என்ன பண்றா, பர்யாகுலேஷு கலங்கி நின்று இருந்தாள். அவ கலங்கிட்டா, இந்த நாட்டுக்கு ராஜாவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அப்படியே கலங்கிய பொழுது, துவம் நீ என்ன பண்ண தெரியுமா, உபேட்சிதவதி சேத் ஒருவேளை அந்த பட்டத்தை ஒப்புக்கொள்ளாமல் போனால் அப்படி என்ன இருக்கும் அப்படிங்கிறார் பாருங்கோ. குகசகசிய குகனுக்கு தோழனா இருக்கிற விபோகோ பிரபுவான இல்லையா, குகனுடைய தோழன் பிரபுவான ராமன், அப்படி ராமனுடைய தத்து அந்த பதம் ஸ்தானத்தை கோபாயுதம், கோபாயுதனாக காப்பாற்றுவதற்காக, கைவ யார்தான் அபவிஷ்யத்து இருக்க போகிறான், வேற யாராலும் இருக்க முடியுமா? நிச்சயமா இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த ஜனங்கள்லாம் தவிச்சுட்டு இருக்க அந்த காலகட்டத்துல அவளை காப்பாற்றும்படியாக, நல்ல கதியை அடையும்படியாக நீ என்ன பண்ண தெரியுமா, அந்த பட்டத்தை ஏற்றுக்கொண்டாய். ஒருவேளை நீ அந்த பட்டத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அவளுக்கு என்ன கிடைச்சிருக்கா, சௌக்கியம்ன்றது உண்டாயிருக்காது. அதனால என்ன சொல்ல வர இந்த உள்ள கருத்து அப்படின்னாக்கா, நல்ல ஆச்சாரியர்கள் இல்லாது போனால் இந்த உலகத்திற்கு எப்படி சௌக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினுடைய உட்கருத்து. பிராப்தே திவம் தசரதே பரதே விலக்ஷே பர்யாகுலேஷு விஷமுத்தர கோஷலேஷு துவம் சேத் உபேட்சிதவதி கைவா பவிஷ்யத். யார் தான் இருந்திருக்க முடியும் அந்த பட்டத்துல? யாராலும் இருந்திருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ நீ தான் என்ன பண்ண அப்படின்னாக்கா, அந்த பட்டத்தை ஏத்துண்டு அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சௌக்கியத்தை உண்டு பண்ணினாய். இல்லாது போனால் அது நடந்திருக்காது அப்படிங்கிற. துவம் சேத் உபேட்சிதவதி கைவா பவிஷ்யத் கோபாயுதும் குகசகஸ்ய விபோ பதம் தது. எப்பேற்பட்ட பதம் தது? குகனுடைய சகா யாரு? ஸ்ரீராமஹா. அப்பேற்பட்ட அந்த ஸ்தானத்தை நீ அலங்கரிக்காது போயிருந்தால் வேறு யாராலும் அலங்கரித்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில சுவாமி இங்க அழகா காண்பிச்சு கொடுக்கிறார் இந்த 150வது ஸ்லோகம் மூலமா. அது தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 151. அது என்ன ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன பாருங்க. பிராதுர் யதம்ப விரஹாது பரதே விஷன்னே தாட்சிண்யமாஸ்ருதவதி மணிபாதுகே த்வம் ஆசீத் அசேஷ ஜகதாம் ஸ்ரவணாமிருதம் தது வாசால காஹலசகம் விருதம் ததாதே. பிராதுர் யதம்ப விரஹாது பரதே விஷன்னே தாட்சிண்யமாஸ்ருதவதி மணிபாதுகே த்வம் ஆசீத் அசேஷ ஜகதாம் ஸ்ரவணாமிருதம் தது வாசால காஹலசகம் விருதம் ததாதே அப்படிங்கிறது இந்த 100 தொடர் வரிசையில பாதுகாசகத்தினுடைய 151வது ஸ்லோகம். இப்போ என்ன நடக்குது பாருங்க. ஏ பாதுகையே, இந்த ராமனை விட்டு பிரிந்து ரொம்பவும் துக்கப்பட்ட பரதருக்காக மிகவும் தயை பண்ணி நீ திரும்பி வந்தாயே இல்லையா? நீ எப்படி வந்த, எதற்காக வந்திருக்காய் அப்படின்னாக்கா, ராமனை விட்டு பிரிஞ்சான் யாரு? பரதர். அதனால அவனுக்கு என்ன ஏற்பட்டது? மிகுந்த துக்கமானது ஏற்பட்டது. அப்படி அந்த துக்கப்பட்ட பரதருக்காக நீ என்ன பண்ண? ரொம்ப தயை பண்ணி நீங்க திரும்பி வந்தாயே. அப்படி என்ன ஆகுதுனாக்கா, நீ வந்ததுனால அந்த விஷயத்தை கேட்கிற பொழுது எல்லா லோகங்களுக்கும் பரம சந்தோஷமா இருந்துதான். அப்பேற்பட்ட சந்தோஷம். அப்படி எல்லா லோகங்களும் சந்தோஷம் அடைந்த பொழுது என்ன பண்ணா தெரியுமா? சகல வாத்தியங்களுக்கும் தகுந்தவனான பெரிய மரியாதையா இருந்துதான் இந்த பாதுகாதேவியானவள்.
அந்த சிம்மாசனத்திற்கு எழுந்திருந்த அந்த சமயத்துல எல்லா லோகங்களும் பரம சந்தோஷம் அடைந்தாலாம். அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடா என்ன பண்றா பாருங்கோ, சகல விதமான வாத்தியங்களும் வாசிச்சாலாம். அது எதுக்காகனா மரியாதைக்காக அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாளாம். அதே மாதிரி அதிகம் யாரெல்லாம் நம்ம அதிகமா கௌரவப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அவளுக்கு 18 வாத்தியங்கள் வாசிக்கிறது வழக்கம். 18 விதமான வாத்தியங்கள் இருக்கு. அந்த 18 விதமான வாத்தியங்களையும் அவளை கௌரவிக்கும்படியாக அந்த வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறது வழக்கம். அப்பேற்பட்ட ஒரு விஷயமானது உன் விஷயத்துல நடந்தது. அது மாத்திரம் இல்ல, இப்போ ஒரு சக்கரவர்த்தி இருக்கான், அந்த நாட்டுக்கே சக்கரவர்த்தி. அவன் ஒரு இடத்துக்கு வரான் அப்படின்னாக்கா 21 குண்டு முழங்கணும் அப்படிங்கிறது வழக்கம் அப்படின்னு சொல்றாளாம். இல்லை இதெல்லாம் பாருங்க, அப்போ அந்த பழைய பிராச்சீன பദ്ധதியிலே இதெல்லாம் இருந்திருக்கு. இல்லை இந்த ராஜ மரியாதைன்னு சொல்றா இல்லையா, இந்த மாதிரி என்ன பண்றானாக்கா 21 குண்டு முழங்குமா. அப்படி ஆழ்வாருடைய கோஷ்டிக்கு திருச்சின்னம்னு சொல்லுவா. அந்த முதலான மரியாதை பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில இருந்து ஏற்படுறது. இப்ப நிறைய விஷயங்கள்லாம் பద్ధதி ஃபாலோ பண்றா இல்லையா, இதுக்கெல்லாம் நமக்கு காண்பிச்சு கொடுத்தது சுவாமி தேசிகர். அத்புதமா என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறதான விஷயங்களா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். அந்த ரீதியில என்ன சொல்றார், இந்த பாதுகாதேவியானவள் அந்த சிம்மாசனத்திற்கு எழுந்திருந்த அந்த சமயத்துல அந்த லோகத்து மக்கள் எல்லாருக்கும் சந்தோஷம். அந்த லோகத்து மட்டும் இல்ல, சகல லோக மக்களுக்கும் எல்லா லோகங்களுக்கும் பரம சந்தோஷமா இருந்தா. அப்படி சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல இந்த சகல விதமான வாத்தியங்களும் வாசிக்கிறா. அது என்னன்னாக்கா ஒரு பெரிய மரியாதை தர்றதாக இருக்கு. அப்படி அவளை கௌரவிக்கும் விதமாக 18 வாத்தியங்கள் வாசிக்கிறது வழக்கம் அப்படிங்கிறதானதும், மேலும் சக்கரவர்த்தி ஒரு இடத்துக்கு வந்தால் 21 குண்டு போடுறது அப்படிங்கிறதும் ஒரு வழக்கமா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஆழ்வாருடைய கோஷ்டிக்கு திருச்சின்னம் முதலான மரியாதை பண்ண வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்திலிருந்து ஏற்படுறது. அப்போ என்ன அர்த்தம், ஆச்சாரியர்கள் சகல மரியாதைகளுக்கும் தகுந்தவர்கள் அப்படிங்கிற உட்கருத்து. ஆச்சாரியர்கள் சகல விதமான மரியாதைகளுக்கும் தகுந்தவர்கள் அப்படிங்கிறது எங்க இருந்து ஏற்படுறது, எப்போ பாதுகாதேவியானவள் அந்த சிம்மாசனத்தில் அலங்கரித்தாலோ அது முதற்கொண்டு அப்ப இருந்த எல்லா சகல மக்களும் என்ன பண்ணா ரொம்ப சந்தோஷத்தோட இருந்துட்டு சகல விதமான வாத்தியம் சொல்லுவாள் 18 வாத்தியம் வாசிக்கிறது வழக்கம். அதே மாதிரி 21 குண்டு முழங்கிறது வழக்கம். அது மாத்திரமல்ல, திருச்சின்ன முதலான மரியாதை பண்ண வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்திலிருந்து ஏற்படுறதா அப்படிங்கிற மாதிரி காண்பிச்சு கொடுக்கிறார். மேலும் ஆச்சாரியர்கள் சகல மரியாதைகளுக்கு எப்படிப்பட்டவர்கள், தகுந்தவர்கள் அப்படிங்கிறது இங்க அழகா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். இதெல்லாம் பாருங்க, அப்பேற்பட்ட பொக்கிஷமான ஸ்லோகங்கள். ஒரு விஷயத்தையும் நம்ம சம்பிரதாயத்துல எதற்காக பண்றோம், ஏன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல நமக்கு நம் முன்னோர்கள் அழகா காண்பிச்சு கொடுக்குறா. அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்துக்காக இப்படிப்பட்ட கிரந்தங்கள்லாம் நம்ம வாசிக்கிறோம். அந்த ரீதியில இன்றைய தினத்துல நமக்கு நிறைய விஷயங்களை சுவாமி தேசிகன் காண்பிச்சு கொடுக்கிறார். பிராதுர் யதம்ப விரகாது பரதே விஷன்னே தாட்சிண்யமாஸ்ரிதவதி மணிபாதுகே துவம் ஆசீத் அசேஷ ஜகதாம் சிரவணாமிருதம் தது வாசால காகலசகம் விருதம் ததாதே அப்படிங்கிறது. இதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன பாருங்கோ, ஏ மணிபாதரக்ஷே, உயர்ந்த கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே, பிராதுஹு, பிராதுகுனா யாரு, தமையனான ஸ்ரீராமனுடைய, விரகாத், இது பரதனுக்கு பிரிவு ஏற்படுது இல்லையா, அந்த விரகாத்னா பிரிவினாலே, விஷன்னே நம்ம துக்கப்பட்டு கொண்டிருக்கிற பரதே, அந்த பரதர் விஷயத்துல, துவம்னா யாரு, நீ என்ன பண்ண, தாட்சிண்யம், இஷ்டப்படி நடக்கிறது, அதாவது அவருக்காக திரும்பி வரவை அப்படிங்கிற மாதிரி ஆசிரவதி அடைந்தாய். இது எது என்பது என்னன்னு பார்த்தாக்கா, தத்து அதானது, தே உனக்கு, ததா ததன் அந்த பட்டம் ஒப்புக்கொள்கிற அந்த சமயத்தில், இப்ப ராமபிரானுக்கு பதிலாக ரொம்ப கருணையோட அந்த இடத்துக்கு நீ வந்தா இல்லையா, அப்படி வந்த உனக்கு ததா அந்த பட்டம் ஒப்புக்கொள்கிற சமயத்துல அசேஷ ஜெகதாம், நம்ம இந்த என்டையர் உலகங்களும் எல்லா உலகங்களுடைய சிரவண காதுகளுக்கு என்ன பண்ற, அமிர்தம், அமிர்தம்னா இன்பமாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அமிர்தம்னா என்ன அர்த்தம், இன்பமாக இருக்கக்கூடிய. வாசால, வாசாலன்னு என்ன, சப்தத்திற்கு, கால காகலசகம், இக்காலம் என்ற வாத்தியத்தை, அதாவது சொல்லல 21 குண்டுகள் மேலும் 18 வாத்தியங்கள்,
அதெல்லாம் அடக்கியந்தான் காகலசகம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம். மேலும் அது எப்படி எதுக்காக அதுனாக்கா விருதம், ரொம்ப பெருமைக்காக பண்றது, பெருமையாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த அது பெருமை, அந்த விஷயத்தை பெருமைப்படும்படியாக பண்ணணும்னாக்கா இந்த 18 வாத்தியங்கள், 27 குண்டுகள், மேலும் என்ன பண்ற அப்படின்னாக்கா அந்த திருச்சின்னம்னு சொல்லக்கூடிய முதலியன மரியாதை பண்ண வேண்டும் அப்படிங்கிறதான விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் ஏற்படுகிறது அப்படிங்கிறத காண்பிக்கிறார். என்ன தாத்பரியம்? ஆச்சாரியர்கள் சகல மரியாதைகளுக்கும் தகுந்தவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய உட்கருத்தா இருக்கு. என்ன ஸ்லோகம்? பிராதுர் யதம்ப விரஹாது பரதே விஷன்னே தாட்சிண்யமாஸ்ரிதவதி மணிபாதுகே த்வம் ஆசீத் அசேஷ ஜெகதாம் சிரவணாமிருதம் தது வாசால காகலசகம் விருதம் ததாதே அப்படிங்கிறது 151வது ஸ்லோகம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 152, இன்றைய தினத்திற்கான 3வது ஸ்லோகம். ஒரு வகுப்புலையும் நாம 3 ஸ்லோகங்கள் தான் எடுத்துக்கிறோம், நிறையெல்லாம் எடுத்துக்கல. அந்த ரீதியில பார்த்தாலே நம்ம 150 ஸ்லோகங்களை தாண்டி நம்ம கடந்து வந்துட்டு இருக்கோம் இல்லையா? பிபீலிகா தான் நம்ம கச்சன் பிபீலிகோ யாதி யோஜனானாம் சதான்யப்பின்னு சொல்லுவா. ஒரு எறும்பு மாதிரி நம்ம ஊர்ந்துட்டே இருக்கணும் கண்டிப்பா. அப்படி இருந்தா நம்ம யோஜனானாம் பல 100 யோஜனைகளை கூட தாண்டி போயிடலாம். அந்த ரீதியில சுவாமியினுடைய இந்த அற்புதமான கிரந்தத்தை நம்ம சுலபமா முடிச்சிடலாம். ஆனா என்ன இருக்கணும், அந்தந்த ஒரு வாரமும் விடாம அந்த 3 ஸ்லோகங்களை நாம அனுபவிச்சுட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த ஸ்லோகங்களை பாராயணம் பண்றதுக்கு ஹேதுவா நம்ம மனசுல பதியும்படியாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், சந்தையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த ரீதியில நம்ம பாதுகாப்பு தொடர் வரிசையில அதிகார பரிகிரகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய தினம் 152வது ஸ்லோகம், 3வது ஸ்லோகமா இருக்கு இல்லையா? பாருங்க என்ன ஸ்லோகம்? ராஜ்யம் ததா தசரதாத் அனிராமத பிராக் பிப்ராணயா சரணரக்ஷிணி வீதகேதம் துல்யாதிகார பஜனேன பபூவ தன்யோ வம்சஸ்த்வயாம்ப மனுவம்ச மகீபதீனாம். என்ன ஸ்லோகம்? ராஜ்யம் ததா தசரதாத் அனுராமத பிராக் பிப்ராணயா சரணரக்ஷிணி வீதகேதம் துல்யாதிகார பஜனேன பபூவ தன்யோ வம்சஸ்த்வயாம்ப மனுவம்ச மகீபதீனாம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். இதனுடைய தாத்பரியமா என்ன அப்படின்னாக்கா, இப்போ இந்த ரகுவம்சம்னு இருக்கு. இந்த ரகுவம்சத்துல இவ்வளவு ராஜாக்கள் ராஜாவா இருந்திருக்கா இல்லையா? நீ எப்படி இருந்திருக்க அப்படின்னாக்கா, ராமன் காட்டிற்கு எழுந்திரலையா அந்த சமயத்துல தசரதருக்கு பிறகு ராமனுக்கு முன்பு நீ என்ன பண்ணிருக்க, ராஜாத்தியாக இருந்தபடியால் நிறைய ராஜாக்கள் இருந்திருக்கா. ஆனா இங்க என்ன குறிப்பிடுற பாருங்க, ராஜாத்தியாக நீ இருந்தபடியால் அந்த வம்சம் விசேஷ பாக்கியம் அடைந்துதான் இல்லையா? பொதுவா இது வரைக்கும் ஏதாவது கால பரியந்தம் நிறைய ராஜாக்கள் அந்த சூரிய வம்சத்துல ஆட்சி புரிஞ்சு வந்திருக்கா. தசரதருக்கு பிறகு ராமருக்கு முன்னால் நீ என்ன பண்ணிருக்க, ராஜாத்தியாக இருந்தபடியால் அந்த வம்சம் விசேஷ பாக்கியம் அடைந்ததுன்னு குறிப்பிடுற சுவாமி தேசிகன். இப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்க, பாதுகே இவ்வளவு வசத்தியா கொண்டாடுறா இல்லையா? அப்படி ஆழ்வார் பிரதமாச்சாரியராக எழுந்தருளிருக்கும்படியால் நம்முடைய பரம்பரைக்கு விசேஷ பாக்கியம் உண்டு அப்படின்னு தெரியப்படுற. ஏன்னா பாதுகை வேற அல்ல, ஆழ்வார் வேறல்ல, ஆச்சாரியன் வேறல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் உட்கருத்து. என்ன அப்படின்னாக்கா, பாதுகாதேவி சாட்சாத் நம்மாழ்வாருடைய அவதாரம் பார்த்தோம். நம்மாழ்வார் பாதுகாதேவியுடைய சாட்சாத் அவதாரோட பார்த்தோம். நம்மாழ்வார் தான் ஆச்சாரியன் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப அந்த ரீதியில நம்ம ஆச்சாரியன் அவருக்கு எப்பேற்பட்ட உசத்தியான ஸ்தானம் கிடைக்கிறது? ரகுவம்சம்ன்றது உன்னதமான வம்சம், அந்த சூரிய வம்சம். அப்பேற்பட்ட வம்சத்துல இல்லையா விவஸ்வான் தொடங்கி பல ராஜாக்கள் இருந்திருக்கா. இது வரைக்கும் தசரத மகாராஜா வரைக்கும். தசரத மகாராஜாவுக்கு பின்னாடி ராமருக்கு முன்னாடி நிறைய ராஜாக்கள் இருந்திருக்கா. ஆனா தசரதருக்கு பின்னால் ராமருக்கு முன்னால் நீ ராஜாத்தியாக இருந்திருக்கிறாய். அப்படி வசத்தியான ஒரு ஸ்தானமானது உனக்கு கிடைச்சிருக்கு. அப்படி இருந்தபடியால் அந்த வம்சம் எப்பேற்பட்டது அப்படின்னாக்கா, அந்த வம்சம் ரொம்ப பாக்கியம் அடைந்தது.
சத்தியான ஒரு பாக்கியம் பெற்றாதானே அது நடக்கும். இதெல்லாம் நடக்குமா? அப்பேற்பட்ட ஒரு ஸ்தானத்தை நீ அந்த பதவியை வகித்ததனால் அந்த வம்சத்திற்கே ஒரு பெரிய பாக்கியம் ஏற்பட்டது. அதனால ஆழ்வார் பிரதமாச்சாரியராக முதன்மை ஆச்சாரியராக எழுந்திருக்கிறபடியால் நம்முடைய பரம்பரைக்கு என்ன ஏற்பட்டது? விசேஷ பாக்கியமானது ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறார் சுவாமி இங்க தேசிகன். ராஜ்யம் ததா தசரதாது அனுராமத பிராக்கு பிப்ராணயா சரணரக்ஷிணி வீதகேதம் துல்யாதிகார பஜனேன பபூவதன்யோ வம்சஸ்துவயாம்ப மனுவம்ச மகீபதினாம். அப்படி என்ன சொல்ற பாரியே, எம்ப தாயாக இருக்கக்கூடிய ரகுபுங்கவ பாதரக்ஷே, ராமனுடைய பாதுகையே, தவ உன்னுடைய ராஜ்யே ராஜ்யத்தில் தானி வருஷாணி நீ ராஜ்யத்தை காப்பாற்றுகிற அந்த 14 வருடங்கள் இருக்கு இல்லையா? ஏன்னா ராமன் 14 வருடங்கள் காட்டுக்கு போனான். அந்த 14 வருடம் நீதான் ஆட்சி புரிஞ்ச. அப்படி ராஜ்யத்தை காப்பாற்றுகிற 14 வருடங்கள்ல விஷலஹா இல்ல சூத்திரனானவன் தபாம்சி ந தேபே, நம்ம தபஸ் செய்யவே இல்லை. செய்யாம என்ன பண்ண, கஷ்டித்து பாலோபி ஒரு குழந்தையும் மிருத்யுவசம் யமனுக்கு சுவாதீனமா இருக்கக்கூடிய அந்த அந்த சுவாதீனமா இருக்கும் கையை ந ஜகாம அடையவில்லை. அப்புறம் வேறான பிரதிவிதேயம் சமாதானம் செய்ய வேண்டிய சங்கதியானது பிரசக்தம் நாம பிரஸ்தாவத்திற்கு வந்ததாக நைவா பூத் ஆகவே இல்லை. என்ன என்ன சொல்ல வர்றாருனாக்கா, ஓ புருஷன் அடுத்த ஸ்லோகம் ஏ சரணாவணி, ராமனுடைய திருவடியை காப்பாற்றுகிற பாதுகையே, ததா நீ இந்த பட்டம் ஒப்புக்கொள்ளும் சமயத்துல மனுவம்ச மகீபதி நம்ம இந்த மனு வம்சங்களுடைய வம்சமானது, ராஜாக்களுடைய வம்சமானது தசரதற்கு பிறகு ராமதா பிராக் ராமனுக்கு முன்பு ராஜ்யம் அந்த பட்டத்தை வீத போயிருக்கக்கூடிய கேதம் வருத்தத்தை உடையதாக இருக்கும்படி விப்ராணையா வகிக்கின்ற துவயா உன்னோடு துல்லியாதிகார பஜனேன ஒரே மாதிரியான பட்டத்தை அடைந்ததாலே தன்யஹா மிகவும் பாக்கியம் பெற்றதாக பபுவ ஆயிற்று. என்ன அர்த்தம்னாக்கா, ஸ்ரீராமன் காட்டிற்கு எழுதுற அந்த சமயத்துல தசரதற்கு பின்னாடி ராமருக்கு முன்பு நீ என்ன பண்ண, ராஜாத்தியாக இருந்தபடியால் அந்த வம்சம் விசேஷ பாக்கியம் அடைந்தது. அப்படி ஆழ்வார் பிரதமாச்சாரியராக எழுந்திருக்கும்படியால் நம்முடைய பரம்பரைக்கு விசேஷ பாக்கியமானது உண்டாயிற்று அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்லோகமா காண்பிச்சு கொடுக்குறார். இதுக்கப்புறம் என்னன்னாக்கா, அந்த மாதிரி இருந்தபடியால அந்த ராஜ்யத்துல எல்லாருக்குமே மோட்சமானது கிடைச்சுதான். ஒண்ணுமே பண்ணாம அந்த 14 வருடங்கள் பாதுகாதேவியானவள் அந்த ராஜ்யத்தை அது மேற்கொண்டு அடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்ல போற 153வது ஸ்லோகத்துல அந்த மாதிரி விஷயங்களா சாதிக்க போற இல்லையா. நீ அவளுக்கு அந்த ராஜ்யத்துல இருந்துட்டு சௌக்கியத்தை உண்டு பண்ணதுனால அவ எந்தவித தபஸுமே பண்ணாம சாமானியர்கள் கூட என்ன பண்ணா தெரியுமா, மோட்சத்தை உன்னதமான மோட்சத்தை அடைந்தால். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் அந்த மக்களுக்கு கிடைச்சது இல்லையா. அதற்கு யார் காரணம்? நீதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல சுவாமி அத்தியாச்சரியமா கொண்டாட போற. அப்படியாக இன்றைய தினம் நாம 3 ஸ்லோகங்களை பார்த்தோம். ஸ்லோக நம்பர் என்ன அப்படின்னாக்கா 150, 151 மற்றும் 152 சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களை நாம இன்றைய தினம் அனுபவிச்சோம். என்ன ஸ்லோகம்? பிராப்தே திவம் தசரதே பரதே விலக்ஷே பர்யாகுலேஷு ரிஷமுத்தர கோஷலேஷு துவம் சேத் உபேட்சிதவதி கைவா பவிஷ்யத் கோபாயிதும் குகசகஸ்ய விபோ பதம் தது அப்படிங்கிறது 150வது ஸ்லோகம். 151 என்ன? பிராதுர்யதம்ப விரஹாது பரதே விஷன்னே தாட்சிண்யமாஸ்ரிதவதி மணிபாதுகே த்வம் ஆசீதசேஷ ஜகதாம் ஸ்ரவணாமிருதம் தது வாசால காஹலசகம் விருதம் ததாதே. 152 ராஜ்யம் ததா தசரதாத் அனுராமத பிராக் பிப்ராணயா சரணரக்ஷிணி வீதகேதம் துல்யாதிகார பஜனேன பபூவதன்யோ வம்சஸ்துவயாம்ப மனுவம்ச மகீபதீனாம் அப்படிங்கிற இந்த 3 ஸ்லோகங்களை நாம இன்றைய தினம் பார்த்து அனுபவிச்சோம். தொடர்ந்து நீங்களும் இந்த நடந்து முடிந்த ஸ்லோகம் வரைக்கும் விடாம பாராயணம் பண்ணிட்டே வாங்கோ. அப்பதான் நமக்கு அந்த ஸ்லோகமானது திருடமாகவும் நம்மளை விட்டு மறக்காம இருக்கும். தாசன்
कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। दास धन्यवादः। धन्यवादः स्वामी, धन्यवादः स्वामी। धन्यवादः ಧನ್ಯವಾದः ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ.